தினமலர் ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். மகேந்திர பல்லவன் தண்டனை கொடுக்கறதுக்கு அப்பர் சுவாமிகளை கூப்பிடுறான். நான் ராஜாவுக்கு கட்டுப்பட்டவன் இல்லைப்பா, எங்க ராஜா வேறங்கிறார். யாரு? நடராஜாங்கிறார். இந்த மகேந்திர பல்லவன் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறார். நான் அந்த சிட்டிசன் இல்லைங்கிறார். நாமார்க்கும் குடியல்லோம் நமனயஞ்சோம். யமன் கிட்ட கூட எங்களுக்கு பயம் இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே மார்க்கண்டேயர் விஷயத்தை தலையிட்டு உதவாங்கினவர். எங்களெல்லாம் பார்த்தா செத்த பயப்படுவார். நமனயஞ்சோம், எங்களுக்கு மரணம் இல்லை. மரணம் இல்லா பெருவாழ்வுங்கிறது என்ன தெரியுமா? உடம்ப விட்டதுக்கு அப்புறமும் சூக்ஷ்ம நிலையில பகவானோட கலந்து இருக்கக்கூடியது. இது சாத்தியம்ங்கிற மகான்கள், வள்ளலார் பெரிய மகான்கள்லாம் அப்படி உண்டுங்கிறா. நமனயஞ்சோம் நரகத்தில் இடர்படோம். நரகத்துக்கு போனா கூட எங்களுக்கு நரகவாதனை கிடையாது. நடல இல்லோம். அது செத்து போனதுக்கு அப்புறம் இருக்கட்டும், இப்ப இருக்கிறத சொல்றேன் கேளு. ஏமாப்போம் பிணி அறியோம். யாரையும் ஏமாத்த மாட்டோம், ஏமாத்தப்பட மாட்டோம். பிணி அறியோம், வியாதி வெக்க வராது. எப்படி வியாதி வெக்க வராம இருக்கும்? பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணப்பட்ட சாத்வீகமான நல்ல ஆகாரத்தை தான் சாப்பிடுவோம், வியாதி வராது. வியாதி வர்றதுக்கான காரணம் என்ன? கண்ட நேரத்தை சாப்பிட்றோம், கண்டதையும் திங்குறோம். பசிக்கு சாப்பிடாம ருச்சிக்கு ஆசைக்கு சாப்பிட்றோம். பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாமல் சாப்பிட்றவன் திருடன்கிற ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவன் கொடுத்தத என் அப்பனே உன் கருணையால எனக்கு இது கிடைச்சிருக்குப்பான்னு காட்டுட்டு சாப்பிட்றதுக்கு தெரியும், நீ திருடன் நீங்கிற இல்லையா? பகவானுக்கு காட்டுட்டு சாப்பிட்ற யோக்கியதை உள்ள வஸ்துக்குள்ளையா நம்ம சாப்பிட்றோம்? நமக்கே தெரியுமே. யோக்கியதை நைவேத்தியம் பண்ற வஸ்துவா நம்ம சாப்பிட்றதெல்லாம். பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாமல் இதையும் சாப்பிட மாட்டான் சாதுக்கள். அப்ப அவளுக்கு வியாதி எப்படி வரும்? வராது. ஒருவேளை சாப்பிட்றவன் யோகின்னு சொல்லப்படுறது. 2 வேளை சாப்பிட்டுட்டாலே போகிங்கிறான், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறவங்கிறா. 3 வேளை சாப்பிட்றவனுக்கு ரோகின்னு பேரு. 4 வேளை 5 வேளை 6 வேளையெல்லாம் என்ன கணக்கில் வருமோ தெரியல. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. பணக்கார வீட்டு பிள்ளையா பிறந்து கடவுளே கிடையாது, சொர்க்கம் நரகம் எல்லாம் பொய். இன்னைக்கு இருக்கிறவாளை பத்தி நான் பேசல, அப்பர் சுவாமி காலத்துல பேசியிருக்கேன். அப்படி எல்லாம் நாஸ்திகெல்லாம் இவங்களுக்கு மேல எல்லாம் பேசினவாள்லாம் உண்டு. பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது, நீ என்ன சரியோ அதான் சரி, இப்படி எல்லாம் சொல்லி குழப்பின ஒரு கூட்டத்தில் போய் மாட்டிக்கொண்டு தெய்வ நெறியிலேருந்து விலகி, அம்மா அப்பா காலமானதுக்கு அப்புறம் அம்மா அப்பாவுடைய இடத்துல இருந்து வளர்த்த அக்காவையும் மறந்து இந்த புகழ் பின்னாடி ஓடி போய் மருள் நீக்கின்னு பிறந்தார். அவர் பேரு மருள் நீக்கி தான் அவர் பிறந்த பேரு. ஆனா மருள்னா அறியாமை. அறியாமை நீங்காமலே, மருள் நீங்காமலே தர்மசேனன் அவ பட்டம் கொடுத்து கூட்டின்னு போயிட்டா. 4 பேர் புகழ்ந்தா சில பேருக்கு குஷி வந்துடும். பரமஹம்சர் 3 வலையிலேருந்து ஜாக்கிரதையா இருங்கிற. காமம், காஞ்சனம், கீர்த்தி. லஸ்ட், கிரீட் அண்ட் ப்ரைடு. 3 டேஞ்சர். இந்த 3த்திலையும் மாட்டிக்காம ஒருத்தன் இருக்கணும். ஒரு வஸ்துவை நீ அனுபவிக்கும் போதும், நல்ல பொருள் சாப்பிட்றியா, நல்ல துணி உடுத்திக்கிறியா, உன்னை பத்தி யாராவது நல்லதா சொல்றாளா, என் அப்பனே இது உனக்கு, இது ஒன்னு அருளால, இது ஒன்னு அருளால அப்படின்னு பகவானுக்கு சப்மிட் பண்றது தான் நிவேதனம். பிராணேஸ்வகா அபானேஸ்வகான் மணி அடிச்சு பண்றது மட்டும் நிவேதனம் இல்லை. இன்னைக்கு யாரோ சொல்றாளா, அது பகவானே உன்னோட கருணை. நல்ல ஆகாரம் கிடைச்சது, என் அப்பனே இது உன்னோட கருணை. அப்படி லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் பகவானோட கருணையாவே பார்க்க கத்துக்கிறவா அவளுக்கு துன்பம் எப்படி இருக்கும்? இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைங்கிற. வழி தவறி போய் துன்பப்பட்ட நிலையில என் தம்பிக்கு சத்சங்கம் கிடைக்கணுமே, உன்னை மறந்துட்டானே சுவாமி, அவனை காப்பாத்துன்னு திலகவதியார் வேண்டிக்கிறா சிவபெருமான் கிட்ட. இது ஒரு முக்கியமான பிரார்த்தனை தெரியுமோ? குடும்பத்தில் எல்லாருமே
எனக்கு என்னைக்கும் பக்தி குறையாமல் இருக்கணும். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெய்வ நெறியில நாட்டம் உண்டாகணும், எல்லாருக்கும் பக்தி உண்டாகணும். அது ஒண்ணு வந்துடுச்சுன்னா எல்லாம் வந்துடும் இல்லையா? சுவாமி அவருக்கு சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டார். ஒரு துன்பத்தை கொடுத்து அந்த துன்பத்தினால அவருடைய பாவத்தை கழிச்சு. கவனிக்கணும், கஷ்டம் வரும்போதெல்லாம் வேதனைப்படக்கூடாது. அது ஒரு ப்ராசஸ், ஒரு ட்ரீட்மெண்ட். ஆத்தங்கரையில் வண்ணா துணி அடின்னு அடிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சந்திரபாகா கரையில் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி துணி துவைக்கிறதெல்லாம் அடிக்கிற அடியில் துணி கிழிஞ்சிருமோன்னு தோணும். துணி கிழிக்கிறது அவனோட நோக்கம் இல்லையே, வெளுக்கிறது தானே நோக்கம். அந்த அடி அந்த துணிக்கு தேவைப்படுறது இல்லையா? யோகி ராம் சூரத்குமார் சுவாமி சொல்வார், இப்போ உனக்கு ஏற்பட்டிருக்கிற சிச்சுவேஷன் உனக்கு தேவைன்னு அப்பா அதை கொடுத்துருக்காரு. அதனால அதை வித் சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் யூ அக்செப்ட் தட் அப்படின்னா